இருந்தார்கள் இல்லைங்களா? அந்த கற்கால மனிதர்கள் வந்துட்டு கல்லாலான ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், மரத்தாலான ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், முள்ளாலான ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். இவற்றில் இந்த மரம் முள்ளெல்லாம் காலத்தினால அழிஞ்சு போனதுனால நமக்கு கல்லாலான ஆயுதங்கள் மட்டும்தான் இன்னைக்கு கிடைக்குது. அதனால்தான் கல்லாலான ஆயுதங்களை பயன்படுத்திய மனிதர்களை கற்கால மனிதர்கள் என்று நாம் அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் கற்கால கருவிகள் சில கிடைக்கின்றன. அதிரம்பாக்கம்ங்கிற பகுதியில இந்திய தொல்லியல் துறையை சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கற்கருவிகள் அதிகபட்சமாக 2 லட்சம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கற்காலத்தினுடைய பழமை என்னன்னு தெரியுமா? 33 லட்சம் ஆண்டுகள். தமிழ்நாட்டில் கிடைக்கிற கற்கருவிகளோட பழமை வந்துட்டு வெறும் 2 லட்சம் ஆண்டுகள்னு சொல்றாங்க. இந்த 2 லட்சம்ங்கிறத எப்படி கணக்கு போட்டாங்க? அந்த கல்லை கொண்டு போய் கொடுத்து ஏதாவது சோதனை பண்ணாங்களா? அல்ல உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கற்கால கருவிகளை ஒப்பிட்டு பார்த்தாங்களா? ஒண்ணும் கிடையாது. இந்திய தொல்லியலாளர்கள் அதுக்கு சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, வட இந்தியாவில் இருந்துதான் தென்னிந்தியாவிற்கு மனிதர்கள் வந்திருக்க முடியும். அப்படி இருக்கும்போது வட இந்தியாவில் கிடைத்த கற்கால கருவிகளுடைய அதிகபட்ச பழமை 2 லட்சம் ஆண்டுகள் தான். அப்போ வட இந்தியாவிலே 2.5 லட்சம்னா உனக்கு 2 லட்சம் போதும் போ என்று